நீரிழிவு நோய் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. நான் வந்து 18 வயசில் அப்பா கூட ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு ஆராய்ச்சி ஆரம்பிக்கும்போது நீரிழிவு நோய் நான் சொல்கிறது 1972. அப்போ பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சிட்டியில், சென்னை சிட்டி எடுத்துட்டிங்கன்னா 100 பேருக்கு அடல்ட்ஸ் எடுத்திங்கன்னா 2 பேருக்கு சுகர் இருக்கும். இதே வந்து ஒரு குக்கிராமம் இருந்தால் ஒருத்தருக்கு தான் இருக்கும், 100ல் ஒருத்தருக்கு. ஸோ 2%, 1% அந்த மாதிரி தான் இருந்தது. அப்படியே அது ஏற ஆரம்பித்து 5% ஆகிடுச்சு, 10 ஆகிடுச்சு, 20 ஆகிடுச்சு, 25 ஆகிடுச்சு. இப்போது வந்து சென்னை மாநகரத்தில் பார்த்திங்கன்னா 30% மக்களுக்கு 20 வயசுக்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா 100 பேரில் 30 பேருக்கு சுகர் இருக்குது இப்போது. ஸோ 2% இருந்து இப்போ 30% ஆகிடுச்சு. அப்போ 30% தானே இருக்குது, 70% இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். 20 வயசுல இருந்து நான் சொல்கிறேன். இதே வந்து 50 வயசு 55 வயசு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சென்னையோ டெல்லியோ ஏதாவது ஒரு பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக இருந்ததுன்னா பாதி பேருக்கு இப்போ சுகர் வந்துடுச்சு, 50% ஆகிடுச்சு. இன்னொரு 25% வந்து ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்காங்க. அப்போ 75% ஆகிடுச்சு. 50 வயசு இருக்கீங்க, நீங்கள் சென்னையில் வாழ்கிறீங்கன்னா, பெரிய சிட்டியில் லிவ் பண்ணுறீங்கன்னா 75% மக்களுக்கு நீரிழிவு நோயோ அல்லது அதனுடைய ஆரம்ப கட்டம் ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜோ இருக்குது. அவ்வளோ தூரம் வந்து ஒரு 30 வருஷத்தில் ஏறுறது நான் பார்த்துருக்குறேன். சார், இப்போ சர்க்கரை நோயை கண்டுபிடிக்க பிஎம்ஐ மெத்தடில் வந்து ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு டெஸ்ட் எடுக்கிறது சரியாக இருக்குமா? அதுக்குரிய மெத்தட் என்ன? அது வந்து மேற்கத்திய நாட்டில் வந்து அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. அது சரியான முறையாக? ஃபாரின் கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா பிஎம்ஐ இன்னும் யூஸ்ஃபுல் தான் நான் சொல்லுவேன். பிஎம்ஐ ஒன்றுமே இல்லைங்க, வெயிட் பை ஹைட் ஸ்கொயர்டு. உங்கள் எடை வந்து கிலோகிராமில் எடுத்துகிட்டு, இப்போ 70 கிலோ இருக்குதுன்னா அப்போ 70 டிவைடட் பை உங்கள் ஹைட்டு. சப்போஸ் 1.162 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது எடுத்திங்கன்னா 1.62 இன்ட்டு 1.62, அந்த 70 டிவைடட் பை 1.62 இன்ட்டு 1 ஒரு நம்பர் கிடைக்கும். அதுதான் பிஎம்ஐ. யூஸ்வலாக 20, 25 அந்த மாதிரி வரும். அது வந்து 25க்கு கீழே இருந்ததுன்னா அப்போ ஒபேசிட்டி கிடையாது. 23 கிராஸ் பண்ணாலே ஓவர் வெயிட், 25 கிராஸ் பண்ணால் அது வந்து ஒபேசிட்டின்னு சொல்லுவோம். பிஎம்ஐ வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல் தான், பட் இட்ஸ் நாட் த பெஸ்ட் ஒன். ஏன்னு கேட்டிங்கன்னா வெயிட்டு எந்த காரணத்தினாலே ஏறினாலும் உங்களுக்கு அந்த பிஎம்ஐ கேல்குலேஷன் வெயிட்டு தான் நம்ம எடுக்கிறோம். சப்போஸ் உங்கள் காலில் நிறைய தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஓகே, ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்டு நீங்கள், இல்லைனா சிரோசிஸ் பேஷண்ட்டு, நிறைய தண்ணி சேர்ந்து போச்சு, அப்போது உங்கள் வெயிட் ஏறும். அப்போது இதில் வந்து ஒபேஸ்ன்னு சொல்லணும். இது ஒபேசிட்டி கிடையாது, தண்ணி இது. அதேமாதிரி ஒரு மசில் பில்டர், பயங்கரமாக மசில்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணி மிஸ்டர் மெட்ராஸ் இருக்கார், மிஸ்டர் சென்னையாக இருக்கார், அவருக்கும் பிஎம்ஐ ஒபேஸ்ன்னு வந்துடும். அவருக்கு இருக்கிறது ஃபுல்லாக மசில் தான், அவருக்கு ஃபேட்டே கிடையாது. ஸோ அந்த சென்ஸ் பார்த்திங்கன்னா பிஎம்ஐ வந்து இஸ் நாட் ஏ குட் இது. ரொம்ப சிம்பிளஸ்ட் வந்து வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். ஒரு டேப் எடுத்துகிட்டு, இந்த டெய்லருடைய டேப் எடுத்துகிட்டு இங்கே வயிற்றை சுற்றி பார்த்துட்டிங்கன்னா 90 சென்டிமீட்டருக்கு அதிகமாக இருந்ததுன்னா ஒரு ஆம்பளையாக இருந்தால், 80 சென்டிமீட்டருக்கு அதிகமாக இருந்தால் ஒரு பொம்பளையாக இருந்தால் ஒபேஸ் தான், அது ஒபேசிட்டி தான். அது சென்ட்ரல் ஒபேசிட்டின்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டு மெத்தட். அஃப்கோர்ஸ் வேறு மெத்தட்லாம் இருக்குது, நம்ம பயோ இம்பிடன்ஸ் இருக்குது, டெக்ஸா ஸ்டடி பண்ணலாம், அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடு, சிடி ஸ்கேன் பண்ணலாம், அதெல்லாம் வந்து தேவையில்லை. இந்த வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம் ஒபேசிட்டி இருக்குதா இல்லைன்னா. அது வந்து பிஎம்ஐயோட பெட்டர். சார், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு அதிகரித்து வந்து அதிக அளவில் சர்க்கரை நோய் வருது, அதை எப்படி தடுக்கலாம்? கொழுப்பு உடம்புக்குள்ளே வர்றது வந்து எக்டாபிக் ஃபேட்டுன்னு சொல்லுவோம். அதாவது கொழுப்பு வந்து வெளியில் இருந்தால் பரவாயில்ல, சப்போஸ் வயிற்று வாலில் வந்து கொஞ்சம் கொழுப்பு இருக்குதுன்னா அது நல்லது, ஆக்சுவலாக ஹெல்த்துக்கு நல்லது. இதே வந்து வயிற்றுக்கு உள்ளே போயிடுச்சுன்னா அது வந்து எக்டாபிக் ஃபேட், விசரல் அடிபாசிட்டின்னு சொல்லுவோம், உள்ளே போன்றது இன்ட்ரா அப்டாமினல் ஃபேட், அதுதான் கெடுதல். ஏன்னா அது வந்து அங்கே சும்மா இருக்காது, நேராக போய் லிவருக்கு போயிடும், அப்புறம் பேங்க்ரியஸ் போயிடும், அங்கே ஆர்கன்ஸில் போய் செட்டில் ஆகிடும், அந்த கொழுப்பு வந்து செட்டில் ஆகிடும். அந்த மாதிரி வரும்போது நீரிழிவு நோய் வந்துடுது, ஹார்ட் அட்டாக் வந்துடுது, நம்ம ரத்த குழாயெல்லாம் போய் ஃபுல்லாக ஃபேட்டு போய் இதாகிடும், அந்த மாதிரி கொழுப்பு வந்துடும். அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா உங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. ஸோ அதனால் வந்து அது இந்தியாவில் அது வர்றது ஏன்னு கேட்டிங்கன்னா ஜெனட்டிக்காக ஒரு காரணம். அதிகமாக ரைஸ் சாப்பிட்றது, சாதம் நிறைய சாப்பிட்றது, கொழுப்பு நிறைய சாப்பிட்றது, எக்ஸசைஸ் இல்லாமல் இருந்தால் இதெல்லாம் வந்து இந்த ஃபேட் அக்யூமுலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதை வந்து நம்ம குறைச்சிடலாம். சின்ன வயசுலேருந்தே வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்து, எடை அதிகமாக இருக்கவங்க கொஞ்சம் ரைஸை கொஞ்சம் குறைச்சிட்டு எக்ஸசைஸ் உடல் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஃபேட்டை வந்து குறைச்சிடலாம். தற்பொழுது வளர்ந்து வர தொழில்நுட்பம் மற்றும் பார்த்திங்கன்னா வாழ்க்கை முறை மாற்றங்களும் பார்த்திங்கன்னா பணியிற இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய நேரம் சேரில் உட்காந்து பணிபுரிய வேண்டியிருக்கு, இரவு நேரங்களில் பணிபுரிய வேண்டியிருக்கு. அது என்ன மாதிரி நீரிழிவு நோய்க்கு பயன்படுத்தும், அது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் மனிதர்களால்?
சிட்டிங் இஸ் எ நியூ ஸ்மோக்கிங்னு சொல்லுவாங்க. முன்ன எப்படி புகை பிடிக்கிறது சொல்லுவோம், அதேமாதிரி உட்காந்துட்டு இருக்கிறது செடென்ட்ரி பிஹேவியர், அதுவே ரொம்ப கெடுதல். ஏன்னா ரத்த ஓட்டமே இல்லை. நம்ம நடந்துட்டு இருக்கும்போது ஹார்ட் நல்லா பம்ப் பண்ணும், நல்லா பிளட் சர்க்குலேஷன் நல்லா போயிட்டுருக்கும். இப்படியே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா மசில்ஸும் வேலை செய்யலை, காலில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷன்லாம் சரியாக வரல. அதான் சிட்டிங் வந்து ரொம்ப. அதனால தான் இப்போ இந்த வாட்ச் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா, அது ஃபிட்னஸ் வாட்சஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த வாட்ச் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா 1 hour ஆனால் அதில் ஒரு பீப்னு சவுண்டு வரும், நிற்கிறதுக்கு டைம் ஆச்சு. நான் மறந்துடும், அப்படியே பேசிட்டு கம்ப்யூட்டரில் பார்த்துட்டே இருப்போம், டைம் 2 மணி நேரம் போயிருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஒரு 1 hour ஆன உடனே ஒரு இது வரும், சிக்னல் வரும், அலர்ட் மாதிரி, டைம் ஆயிடுச்சு எழுந்திருக்கிறது. அப்படியே எழுந்திரிச்சு போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு டாய்லெட் அதை போயிட்டு வந்துட்டு உட்காந்துக்கலாம். அதுவே வந்து பிரேக் பண்ணியாச்சு, அந்த சைக்கிளை வந்து பிரேக் பண்ணியாச்சு. கண்டினியூஸாக உட்காந்துட்டு இருந்தால் தான் அந்த ப்ராப்ளம் வரும். உட்காரவே கூடாதுன்னு சொல்லலை, கண்டினியூஸாக உட்காரக்கூடாது. ஒரு 1/2 மணி நேரம் 3/4 நேரம் உட்காந்தா எழுந்திரிச்சுக்கணும். எழுந்திரிச்சு போய் கொஞ்சம் ஒரு சுற்று. இப்போ ஒரு ஆஃபீஸில் வந்து நம்ம வந்து இது வச்சுருக்கோம், இன்டர்காம் வச்சுருக்கோம். நம்ம வந்து எல்லார்ட்டையும் பேசணுன்னா ஆஃபீஸில் இன்டர்காம் வச்சு பேசினோம். அதுமாரி செய்யறதோட நம்ம நடந்துகிட்டே போகலாமே. அப்படியே நடந்து போயிட்டு, சப்போஸ் ஒரு மேனேஜர் இருக்கார், சும்மா அங்கேயே உட்காந்துட்டு பண்ணுறதோட அப்படியே நடந்து போகிறீங்கன்னா வேலை செய்கிறாங்களோன்னு தெரியும், உங்களுக்கு எக்ஸசைஸும் ஆகிடுது. ஸோ அந்தமாரி சிம்பிள். இன்னொரு சிம்பிள் இது நான் கொடுக்குறேன். சப்போஸ் ஒரு ஃபோன் வருது, உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துன்னா உங்கள் உட்காந்துட்டே பேசணும், உங்கள் ரூமில் நடந்துகிட்டே பேசலாமே, செல்ஃபோன் தானே, நடந்துகிட்டே பேசலாம். அது முடிக்கிறதுக்குள்ளே உங்களை ஒரு 500 ஸ்டெப்பு உங்களுக்கு வந்துடும் ஒரு கால்லையே. அந்த மாதிரி 10 காலில் உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்துச்சுன்னா 5000 ஸ்டெப் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஒரு நாளைக்கு எடுக்க வேண்டியதே 7000 ஸ்டெப்பு தான். அது இந்த ஃபோன் பேசியே உங்களுக்கு 7000 ஸ்டெப்பு வந்துடும் நிறைய பேசுகிறவங்களுக்கு. அது இல்லாமல் உட்காந்துட்டே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வாய்ப்பு நீங்கள் விட்டுட்டீங்க. அது புரியுதா? ஸோ இந்த மாதிரி எப்போவுமே திங்க் பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம். அது பண்ணிகிட்டு இருந்தாலே உங்களுக்கு உடல் பருமன் வந்து நார்மலாக இருக்கும், ஒபேசிட்டி வராமல் இருக்கும், நார்மல் வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் அதிகரிச்சிருக்கு அப்படின்னீங்க. நீங்கள் பார்த்ததை விட இப்போ 2 மடங்குக்கு மேலே வந்திருக்கு. உங்களுடைய ஆராய்ச்சியிலே நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க. அது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம்? அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென்னிந்திய அளவுலையும் பார்த்துருக்கீங்க, இந்திய அளவுலையும் சவுத் ஆசியா அளவுலையும் ஆராய்ச்சி பண்ணோம். அதனுடைய போக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆசியா அளவில் இந்தியாவில் அதிகரிச்சிருக்கு, வட இந்தியாவில் குறைஞ்சிருந்தாலும் தமிழகத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அது எப்படி தடுக்க முடியும்? அது வந்து ஒரு விதத்தில் இந்த பொருளாதாரம் சொல்லுவோம் இல்லையா, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அது ஒரு காரணம். நம்ம வந்து இப்போது பல நார்தர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் பேக்வேர்டாக தான் இருக்காங்க, இந்த அளவுக்கு ப்ரோக்ரெஸ் ஆகலை. இப்போது சவுத் இந்தியா எடுத்துட்டிங்கன்னா எல்லா சவுத் இந்தியன் ஸ்டேட்டும் ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. தமிழ்நாட்டில் கூட அந்த மாதிரி இருக்குது. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, நிறைய பேர் வெளியில் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி பலதும் இங்கே இண்டஸ்ட்ரீஸே நிறைய டெவலப் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வருது. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எல்லாருக்கும் பைசா வருது. ஸோ நல்ல காசு சம்பாதிக்கும் போது என்ன பண்ணணும், முதல்ல போய் ஸ்கூட்டர் வாங்கிடுவாங்க, இல்லைன்னா கார் வாங்கிடுவாங்க. அப்புறம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து கெடுதல். ஏன்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் வெஹிக்கிளில் போகிறது தப்பு இல்லை, பட் எப்போவுமே வெஹிக்கிளில் சப்போஸ் இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் தான் இருக்கும், போய் ஏதாவது பால் வாங்கினோம், அதுக்கும் ஸ்கூட்டரில் தான் போகிறோம். ஏன் நடந்து போகக்கூடாது? ஸோ அந்தமாரி முன்னெல்லாம் சைக்கிளில் போயிட்டு இருந்தாங்க, எல்லாம் பஸ்ஸில் போயிட்டு இருந்தாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேண்டிய எக்ஸசைஸ் உடற்பயிற்சி கிடச்சிடும். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம வந்து வெஹிக்கிள் எடுத்து போகும்போது ஒன்று பொல்யூஷன் ஜாஸ்தியாகுது, பெட்ரோல் சார்ஜ் ஜாஸ்தியாகுது, நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, உட்காந்துட்டே போகிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் நீங்கள் வந்து எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இதை வந்து தடுத்துடலாம். நீரிழிவு நோய் வந்து எந்த அளவு வந்ததுன்னா இணை நோய்கள் பாதிப்பு வரும். என்னென்ன இணை நோயை வந்து பாதிப்பு ஏற்படுத்தும்? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்றாங்க, கிட்னி டிசீஸ் வருதுன்றாங்க. இதெல்லாம் வராமல் தடுக்கணும்னா என்ன பண்ணணும்? வராமல் தடுக்கணுன்னா, நீரிழிவு நோயிலேருந்து சிக்கல்கள் வராமல் தடுக்கணுன்னா ஏபிசின்னு நான் சொல்வேன். ஏபிசி ஃபாலோ பண்ணால் வராது. இது என்னது இந்த ஏபிசி? ஏன்னு சொல்கிறது A1C, HbA1c, இந்த 3 மாதம் கண்ட்ரோல் டெஸ்ட்டு. அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது, 7%. 7%க்குள்ளே வச்சிட்டிங்கன்னா பெரும்பாலும் கண், கிட்னி, இந்த நர்வ்ஸு, நரம்புகள் இதெல்லாம் எஃபெக்ட் ஆகாது. இந்த 3 காம்ப்ளிகேஷன் வந்து அந்த HbA1c 7க்குள்ளே வச்சா போதும், 3 மாதம் கண்ட்ரோல் வரும், ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஹார்ட் அட்டாக்லாம் ப்ரிவென்ட் பண்ணால் இப்போ BC கூட இருக்கணும். B என்ன? பிளட் ப்ரெஷர், ஸோ ரத்த கொதிப்பு. அதை வந்து நார்மலில் வச்சுக்கணும், 130, 80 அந்த மாதிரி நல்ல லிமிட்டில் வச்சிங்கன்னா ஹார்ட் அட்டாக் வராது. C வந்து கொலஸ்ட்ரால். ஸோ கொலஸ்ட்ராலு கூட நீங்கள் நல்லா கண்ட்ரோலில் வச்சுட்டிங்கன்னா ABC பெரும்பாலும் எல்லா காம்ப்ளிகேஷனும் அவாய்ட் பண்ணலாம். அதில் ஒரு D கூட ஆட் பண்ணிக்கலாம்.
டி என்னென்னா டயட்டு, டிசிப்ளின், எக்ஸசைஸு, அதெல்லாம் கூட கரெக்டாக பார்த்துக்கணும். அப்புறம் வந்து ரெகுலர் செக்கப் கூட போகணும். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சைலண்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதனால் அறிகுறி இல்லையேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து செக்கப்புக்கு போய் டாக்டர்கிட்ட போய் இந்த ஏபிசியும் பார்த்துக்கலாம், ஏபிசிடியும் பார்த்துக்கலாம். அது கூட மற்ற வேறு சப்போஸ் நம்ம சுகருக்கு போகிறோம், அப்போ ஆண்டுக்கு ஒரு முறை வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணுறோம். இந்த அல்ட்ராசவுண்ட் பண்ணும்போது ஏர்லியாக ஒரு கேன்சர் பிக்கப் பண்ணிடுறோம். ஓகே, வேறு எதுக்கோ வராரு, பார்த்தா கிட்னியில் டியூமர் இருக்குது, அதுக்காகவே வரல அவர். ஐயோ உங்களுக்கு டியூமர் இருக்குதுங்க, இதை வந்து நம்ம சரி பண்ணிடலாம், ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சாச்சு. சப்போஸ் அதனுடைய சிம்டமுக்கு அவர் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா யூரினில் பிளட்டு வரட்டும், அது வரட்டும்னா அதுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகிடும், ஸ்டேஜ் 4 ஆகிடும், அவர் 6 மாதத்தில் போயிடுவார். இது வந்து ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோன்னா அந்த போர்ஷன் நிறைய ரிமூவ் பண்ணிட்டா டோட்டலி க்யூர்டு, அடுத்த 20 வருஷத்துக்கு ப்ராப்ளமே இல்லை. ஸோ ஒரு டயபெட்டிக் செக்கப்புக்கு போகும்போது எல்லாமே பார்க்குறது நல்லது. பிகாஸ் நீங்கள் வேறு செக்கப்பு போக மாட்டீங்க, டயபெட்டிக் சென்டருக்கு வராங்க, இதுவே ஒரு மாஸ்டர் செக்கப் மாதிரி வச்சுக்கிறாங்க, இது தவிர வேற எங்கேயும் போக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எல்லாம் இதுவும் பண்ணிட்டீங்கன்னா எல்லா உறுப்புகளும் ப்ரிவெண்ட் பண்ணிவிட்டு சிக்கல்கள் வராமல் தடுத்துடலாம். இதே போல் நம்ம பண்ண ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் வந்து நீரிழிவு நோய்க்கு முக்கியம் அப்படின்னோம். அதே போல் வட இந்தியாவிலையும் கோதுமை சாப்பிட்றாங்க, அங்கே அதிக அளவில் வரல அப்படின்னாலும் அங்கேயும் இருக்குது அப்படின்றத நம்ம ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கோம். தென்னிந்தியாவை பொறுத்தளவு அதிக அளவில் அரிசி சாப்பிட்றோம். எது சாப்பிட்டாலும் அந்த கார்போஹைட்ரேட் கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும்தான் முக்கியங்களா? ஆமாம், கார்போஹைட்ரேட் வட இந்தியாவில் வரலன்னு சொல்ல முடியாது. இப்போ டெல்லி, பாம்பே எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அதே லெவலில் தான் டயபெட்டிஸ் இருக்குது. அவங்க வீட்டு தான் சாப்பிட்றாங்க. கோதுமை சாப்பிட்றனால நீரிழிவு வராதுன்னு சொல்ல முடியாது. எந்த விதத்தில் நீங்கள் எடுக்கிறீங்கன்றது ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வந்து 50 வருஷம் முன்னாடி வந்து 2% இருந்துன்னு சொல்லி இப்போ 30% ஆயிடுச்சுன்னு சொல்லுங்களேன். அப்பவும் ரைஸ் தானே சாப்பிட்டாங்க, இப்போவும் ரைஸ் தானே சாப்பிட்டாங்க. கரெக்ட் தான் அது. ஆனால் அப்போ சாப்பிட்ட ரைஸ் வேறு. அப்போ வந்து கைக்குத்தல் அரிசி, எங்கே ரைஸ் மில் இருந்தது? இந்தியா பூரா வந்து 1975 வரலும் 29 ரைஸ் மில் தான் இருந்தது. இப்போ வந்து 2 லட்சம் ரைஸ் மில்ஸ் இருக்குது இந்தியாவில். ஓகே, 29 2 லட்சம் ஆயிடுச்சு இப்போ. ஸோ தட் மீன்ஸ் ரைஸே வந்து எல்லாமே பாலிஷ்ட் ரைஸ் தான் இப்போ வருது. அப்போ வந்து எல்லாம் ஹேண்ட் பவுண்ட் ரைஸ், நல்ல ஹேண்ட் பவுண்ட் ரைஸ்னால் அதில் வந்து ப்ரௌன் ரைஸ், அந்த ரைஸில் வந்து வெளியில் இருக்கிற கோட்டிங் எல்லாம் இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும், ஃபைபர் இருக்கும், அது கம்ப்ளீட்டாக மாறி போச்சு. நம்பர் 1. நம்பர் 2, அப்போ ஜங்க் ஃபுட்லாம் கிடையாது. எங்கே இருந்து பீட்சா? நான் வந்து 1975 79 ஃபஸ்ட்டு டைம் நான் அமெரிக்கா போகிறேன். அப்போ அங்கே பீட்சாலாம் கிடையாது. ஒரு ப்ரொஃபஸர் வந்து வெளியில் கொண்டு போயிட்டு டின்னர் போயிட்டு என்ன சாப்பிட்றீங்க, பீட்சா சாப்பிட்றீங்களான்னு கேட்டார். என்ன சார் அதுன்னு கேட்டேன். பீட்சா சாப்பிட்றீங்களா? என்ன சார் பீட்சான்னா என்ன கேட்டது இல்லையா? பீட்சா இல்லை சார், எங்கள் ஊரில் பீட்சாலாம் கிடையாது. அங்கே இருந்தது இப்போ யாராவது சொன்னால் நம்புவாங்களா? பீட்சாவே தெரிலன்னா ஆக்சுவலாக நடந்த இது. ஸோ அந்த நாங்கள் என்ன வீட்டில் சாப்பிடுவோம், வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது ஹோட்டலில் போவோம். இப்போ அந்த மாதிரியா ஒரு வாரத்துக்கு 3 தடவை அவுட் சைடு, மற்ற 3 நாள் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க ஒரு வீட்டில். 6 days a week வந்து அவுட் சைட் ஃபுட் தான். கம்ப்ளீட்டாக மாறி போச்சுங்க. அங்கெல்லாம் வந்து ஒரு பர்த்டேக்கு ஒரு தடவை போனோன்னா, ஸோ அந்த கல்ச்சரே கம்ப்ளீட்டாக மாறி போனதுனால எல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஹை கேலரி ஃபுட்டு, நிறைய கொழுப்பு சத்து, சுகர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு, உப்பு ரொம்ப அதிகமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க, எண்ணெய் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே சேர்ந்து தான் நீரிழிவு நோய், அப்புறம் ஒபேசிட்டி, ஹார்ட் அட்டாக்ஸு இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் அதுதான். சார், நீங்கள் சிறு வயதில் பார்த்தீங்கன்னா சிறுதானியம்னு சொல்லக்கூடிய கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் நிறைய பயன்படுத்தணும். இப்போ அது பயன்பாடு குறைஞ்சிருக்கு. அதுவும் நீரிழிவு நோய்க்கு ஒரு காரணமாக இருக்குமா? முக்கியமான ஒரு காரணம் தான் அது. ஏன்னா அப்போது இருந்த மில்லட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தி மில்லட்ஸு. அது வந்து நிறைய ப்ரோட்டீன், புரத சத்து இருக்குது, ஃபைபர் நிறைய இருக்குது, ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ மில்லட்ஸ் வந்து ரொம்ப நல்லது. அப்போ நீங்கள் கேட்கலாம், அதுக்கு இப்போ மாற்றிட்டா போதுமேன்னு. அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா அதுவும் பாலிஷ் பண்ணுறாங்க. ஏன் இந்த பாலிஷ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ட்ரேடர்ஸ் ஷாப்கீப்பர் இருக்காங்களே, இந்த மற்ற நம்ம ப்ரௌன் ரைஸு, பாலிஷ் பண்ணாத வீட்டு, இந்த மில்லட்ஸ், பழைய மில்லட்ஸ் வச்சா 1 மாதம் 2 மாதம் தான் நிற்கும், கெட்டு போயிடும் எல்லாமே. அதனால் அது பாலிஷ் பண்ணுறதுனால அவங்களால 1 வருஷம் 2 வருஷம் வைக்க முடியுது. அதுக்காக பாலிஷ் பண்ணுறாங்க. பாலிஷ் பண்ணும்போது அதனுடைய இதெல்லாம் போயிடுது. கெமிக்கல் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுவும் எஃபெக்ட் அது இருக்கலாம். ஈவன் அப்படி ஆட் பண்ணலன்னா கூட வெளியில் இருக்கிற அந்த கோட்டிங் எல்லாம் ரொம்ப பிராண்ட் சொல்லும், அது ரொம்ப நல்லது. அதெல்லாம் எடுத்துடுறாங்க, எடுத்துகிட்டு பியூராக அப்படி கொடுக்குறாங்க, ரைஸ் மாதிரி கொடுக்குறாங்க மில்லட்ஸு. ஸோ அந்த மாதிரி சிறுதானியங்கள் சாப்பிடும்போது அதுக்கு எஃபெக்ட் இல்லாமல், அஃப்கோர்ஸ் அப்போது சில பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில், இல்லைன்னு சொல்லலை.
இருந்தாலும் சுகர்லாம் ஏற்றும், பிகாஸ் பாலிஷ் பண்ணுறதுனால அது ஏறி போயிடுது. அந்த பழைய மாதிரி நம்ம சாப்பிட்ட மாதிரி அந்த ப்ரௌன் ரைஸுக்கு போய் பாலிஷ் பண்ணாத ரைஸ் வந்து இது வீட்டு கூட வந்து ஹோல் கிரெயின் வீட்னு சொல்லும், அது எடுத்துட்டு ஓட்ஸ் எடுத்தால் ஹோல் கிரெயின் ஓட்ஸ் ஸ்டீல் கட் அது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரிஜினல் மில்லட்ஸ் நம்ம சாப்பிட்ட மாதிரி அதெல்லாம் எடுத்திங்கன்னா பழைய மாதிரி நம்ம தாத்தா சாப்பிட்ட காலத்தில் இருந்த மாதிரி வந்துடும். அப்புறம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆராய்ச்சி பண்ணப்போ கூட இந்த வீட்ஸ் இதுக்கு இல்லாமல் மாற்றாக வந்து புரதச்சத்து உள்ளது அதிகமாக பிடிஎஸில் கொடுக்கணும். ஆமாம் ஆமாம், அது வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் பரிந்துரை பண்ணிட்டோமா, தமிழ்நாட்டுக்கும் எந்த அளவு பண்ணியிருக்கோம்? தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ஆல்ரெடி அது இப்போ சமீபத்தில் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட நாங்கள் போய் சொல்லியிருக்கிறோம், சார் வை டோன்ட் யூ மேக் இட் ஒரு எலெக்ஷன் இதே நீங்கள் ஆக்கிடுங்களேன், உங்களுக்கு எல்லாம் பிடிஎஸில் வந்து நாங்கள் இது இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். கவர்மெண்ட் அது நோட் பண்ணியிருக்காங்க. அடுத்த இப்போ இமீடியட்டாக அது மாற்ற முடியாது, எலெக்ஷன் டைம் ஆகிடுச்சு, எலெக்ஷன்லாம் போன பிறகு. பட் கவர்மெண்ட் இதில் நாங்கள் எழுதிட்டோம். கர்நாடகா கவர்மெண்ட்டில் ஆல்ரெடி அது பண்ணுறாங்க, பிடிஎஸில் ஆல்ரெடி கொஞ்சம் தால்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் வந்து ஹோல் இந்தியா எடுக்காமல் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் ட்ரை பண்ணலான்னு நினச்சோம். ஏன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட்டு. இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா இடத்துலையும் கொடுக்குதுன்னா தட் இட்ஸ் ஓகே. வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் ஒரு மாதிரி இருக்கும், குஜராத் கவர்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும், அவங்க பிடிஎஸ் சிஸ்டம் வேறு, எல்லாமே ஒட்ட டைம் மாற்றுறது. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி காமிச்சிட்டு சப்போஸ் தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ தால் கொடுத்ததுனால இவ்வளோ சுகரை குறைக்க முடிஞ்சது, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஆகிடும், இது ஒரு ஆராய்ச்சி கூட ஆகிடும். இது நாங்கள் டீச் பண்ணிட்டோன்னா எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போது நூன் மீல் ஸ்கீம் தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிச்சது. ஸ்கூலில் போனால், ஏன்னா ஸ்கூலில் யாரும் போகாமல் இருந்தாங்க. அந்த நூன் மீல் ஸ்கீம் ஆரம்பித்த பிறகு நிறைய குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாங்க, ஒரு நல்ல மீல் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க போக ஆரம்பித்தாங்க. அதுலேயே முட்டை கொடுக்க ஆரம்பித்தாங்க, அப்போ ப்ரோட்டீனும் கொடுக்க ஆரம்பிச்சிது. ஆந்திரா கவர்மெண்ட் வந்து ஒரு 1 இயர் பேக் 2 இயர்ஸ் பேக் எங்கள் சத்யசாய் இதிலேருந்து தான் நாங்கள் கொடுத்துருந்தோம். நாங்கள் ஃபண்ட் பண்ணியே எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு குழந்தைங்களுக்கு 48 லட்சம் குழந்தைங்களுக்கு நாங்கள் வந்து ஜாகரின்றேன் நான் ராகி கொஞ்சம் ஜாகரியும் வரும் டேஸ்ட்டுக்கு, ராகி இது மாதிரி கொடுத்துட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் 48 லட்சம் குழந்தைங்களுக்கு ஆந்திராவில் கொடுத்தோம். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை எடுத்துட்டாங்க, அது நல்ல ஸ்கீம், அது நாங்களும் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் அது பண்ணால் அது சக்ஸஸ்ன்னு தெரிஞ்சால் எல்லாருமே ஒன் பை இப்போ இந்த நூன் மீல் ஸ்கில் எல்லாம் ஹோல் இந்தியா போயிடுச்சு, தமிழ்நாடு தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது என்னன்னு ப்ரூவ் பண்ணிடுச்சுன்னா கரெக்டாக வருதுன்னு ஹோல் இந்தியா அது வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம். நீரிழிவு நோய் கட்டுப்படுத்த என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்க முடியும்? முதல்ல வந்து நீரிழிவு நோயை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். இது வந்து சிம்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. ஃபாதர் மதர் அப்பா அம்மாவுக்கு உங்களுக்கு சுகர் இருந்ததுன்னா உங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் பருமன் ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா, ஒபேசிட்டி வந்துடுச்சுன்னா அது ஒரு காரணம். ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிடுங்கோ. இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஸ்டார்ட்னா அது வந்துடும். சரி, நீரிழிவு நோய் வந்துடுச்சு, அப்படி வந்து போச்சுன்னா அவங்கக்கிட்ட என்ன சொல்லணுன்னா, அகெயின் நீங்கள் வந்து சிம்டம்ஸ்க்காக வெயிட் பண்ணாதீங்க, எவ்ரி 3 months போய் செக்கப் பண்ணுங்க. இந்த ABCD மந்த்ரா நான் சொன்னது, A1C அண்டர் கண்ட்ரோல், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், டிசிப்ளின், இந்த 4 நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 100 வயசு வரலாம் நீங்கள் இருக்கலாம், ஆரோக்கியத்தினுடன் இருக்கலாம், நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை, காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் மறந்துடலாம். இந்தியா வந்து ஒரு டயபிட்டிஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் ஃப்ரீ இந்தியாவை நம்ம மாற்ற முடியும். இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லலாம். ஸோ அது சொல்லிட்டிங்கன்னா எல்லாரும் அதில் கோஆப்ரேட் பண்ணி கவர்மெண்ட்டு, NGOs, பப்ளிக்கு, ஹாஸ்பிட்டல்ஸு எல்லாருமே சேர்ந்து அதில் பண்ணிங்கன்னா ஒரு ஹெல்த்தி இந்தியாவை வந்து நம்ம அமைச்சிடலாம். சார், பள்ளி மாணவர்களுக்கு அவேர்னஸ் பண்ண பாடத்திட்டத்தில் ஏதாவது சேர்க்கணும்னு நம்ம ஏதாவது வழிவகுத்திட்டம் இருக்கா? ஐ திங்க் இப்போ கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்காங்க பாடத்தில், பட் அது இன்னும் கொண்டு வரணும். இப்போ இந்த கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீன் புரதம் சத்து எப்படி எடுத்துக்கணும், எந்தெந்த இப்போ வெஜிடேரியன்ஸுக்கு என்னென்ன புரதம் இருக்குதுன்னு எப்படி தெரியும். ஸோ அதை வந்து நம்ம டீச் பண்ணோம். நீங்கள் பன்னீர் சாப்பிட்டா கிடைக்கும், பாலில் இருந்து கிடைக்கும், இல்லைன்னா இந்த கடலை, பயிறு, சுண்டல் அந்த மாதிரி சாப்பிட்டா வரும். இந்த மாதிரி சிம்பிள். அப்புறம் வந்து எக்ஸசைஸு எவ்வளோ தூரம் செய்யணும், என்ன எக்ஸசைஸ் செய்யணும், இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வேறு, ஏரோபிக் ட்ரைனிங் வேறு, ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் வேறு, மசில் பில்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுக்கெல்லாம் வந்து மார்க்கு கூட கொடுக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஃபிட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மார்க்கு கொடுத்துட்டு எக்ஸாம்லேயே மார்க்கு மாத்திரம் பார்க்கணும், படிப்பு மாத்திரம் ஏன் பார்க்கணும், இது கூட பார்க்கலாம் இல்லையா. ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகரி, இத்தனை மார்க் இருக்குதுன்னு எல்லாரும் ஸ்போர்ட்ஸுக்கு போயிடுவாங்க. இப்போ ஏன் கிரிக்கெட் இந்தியாவில் இவ்வளோ பெருசாகிடுச்சு, அது நிறைய என்கரேஜ்மெண்ட், நிறைய ஸ்பான்சர்ஷிப்.
உலகத்திலே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பான்சர்ஷிப்பு கிரிக்கெட்டுக்கு இந்தியாவில் தான். அதனால தான் எல்லாரும் கிரிக்கெட்டுன்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதுக்கு ஒரு இது க்ரியேட் பண்ணிட்டா எல்லாருக்கும் அதுக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூலில் இது கரிக்குலத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா அது நல்லா பிக்கப் ஆகிட்டு வரும்.